இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஒரு ஹியூஜ் ரேலி வந்து கொடுத்துருந்தது. ஏன்னா இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் வந்து சென்சஸ் மேஜராக எல்லா இண்டெக்ஸும் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தது. இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 350 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேப் அப், சென்சஸ் வந்து நியர்லி ஒரு 1100 பாயிண்ட்ஸ், அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நியர்லி ஒரு 650 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ஒரு ரிஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தது. ஸோ ஓகே, இப்போது இந்த ரேலி வந்து நம்மளுக்கு கண்டினியூ ஆகுமா, இல்லைனா வந்து மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப ஒரு ஃபால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு சொல்லி நம்ம டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அனலைஸ் பண்ணும்போது நம்ம சார்ட்லேயே வந்து நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இன்றைக்கி வந்து மார்க்கெட் இந்த கேப் அப் ஒரு ஹியூஜ் ரேலி கொடுத்ததுக்கான ரீசன் வந்து நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கோல்டு பற்றியும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் அந்த கேப் அப் கொடுத்ததுக்கான ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரொம்ப நாளாக வந்து டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம், யூஎஸ் அதுக்கப்புறம் வந்து ஈரான் அந்த வார் டீல் பேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுன்னு சொல்லியிருந்தோம். இது லாஸ்ட் வீக் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். இது வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து முடிய வேண்டிய அந்த டைம் இருக்குது, நம்ம ஜூலைக்குள்ளே வந்து இந்த வார் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு ஜூலை கிராஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நேட்டோ வந்து உள்ளே வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இது ஜூலை மந்த்துக்குள்ளே இது வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ட்ரம்ப் சைட்லேருந்து ஒரு ட்வீட் வந்து பண்ணியிருந்தார். இப்போது யூஎஸ் ஈரான் அந்த டீல் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லி கொடுத்தோம். அதே டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ரீஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நியூஸ். இப்போ ரெண்டு நியூஸுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்ததுனால இன்றைக்கி மார்க்கெட் இந்த நியூஸை பேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் கேப் அப் வந்து கொடுத்துருந்து. அதே டைம் வந்து நீங்கள் இப்போது க்ரூட் ஆயில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா இப்போது ஒரு டிமாண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு ஆயில் பேஸ் பண்ணி நேச்சுரல் கேஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரேலி வந்து கொடுத்துருந்தது. ஏன்னா க்ரூட் ஆயிலெலாம் பார்த்துருக்கலாம் நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $60 நியர்லி நம்மளுக்கு வந்து $119 கிட்ட வந்து ஹிட் பண்ணிவிட்டு அங்கேயே நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆனால்தான் தான் இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ஃபிசிக்கலாக வந்து நம்ம பை பண்ணுற பெட்ரோல் ப்ரைஸை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து $110 கிட்ட வந்து இப்போ கரண்ட்டாக சேல் ஆகுது. பட் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ரீஓப்பன் பண்ணுறதா ஒரு நியூஸ். இப்போ அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து சப்ளை இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி ஒரு 6% கிட்ட வந்து க்ரூட் ஆயில் ஃபால் ஆச்சு. இதுவே வந்து நீங்கள் நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3% கிட்ட வந்து இதுவரையும் நம்மளுக்கு வந்து ஃபாலாக இருக்குது. இப்போது க்ரூட் ஆயில் வந்து லாஸ்ட் இதுலேயே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். க்ரூட் ஆயில் அந்த சப்போர்ட் லெவல்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது வந்து எங்கே வரணும்னு சொல்லியிருப்பேன். அதுவும் நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணும்போது நம்ம அதையும் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போது மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு ஹியூஜ் ரேலி கொடுத்துருக்க ரீசன் வந்து இப்போது ட்ரம்ப் அந்த ட்வீட். ஓகே, இப்போது இன்றைக்கி வந்து ரேலி கொடுத்ததுக்கான ஒரு மேஜரான கான்ட்ரிபியூஷன் வந்து யாருன்னு சொல்லி ஃபஸ்ட் நம்ம பார்த்துலாம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேங்க்ஸ், ஆட்டோ, அதுக்கப்புறம் வந்து ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்து. மற்ற செக்டார்ஸ் கம்பேர் பண்ணுறம்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹியூஜ் ரேலி வந்து கொடுத்துருந்தது. இப்போது நீங்கள் சென்சஸ் பேஸ் பண்ண ஸ்டாக்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ இண்டிகோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 4.5% கிட்ட வந்து ஒரு ரேலி வந்து கொடுத்துருந்து. இதுவே நீங்கள் பஜாஜ் ஃபின்சர்வ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3.7%. இதுவே நீங்கள் பஜாஜ் ஃபினான்ஸ் பார்க்கும்போது நியர்லி 3.5. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இது நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 3% கிட்ட வந்து ஒரு ரேலி கொடுத்துருந்து. இதுவே வந்து நீங்கள் சிமெண்ட் பேஸ் பண்ணி கம்பெனி இப்போ அல்ட்ராடெக் பார்த்தீங்கன்னா 2.6%, M&M பார்க்கும்போது நியர்லி ஒரு 2.3%, இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து 2.2%. இப்போது ஹெவி வெயிட் HDFC பேங்க் பார்க்கும்போது ஒரு 1.86%. இந்த ரேலி வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஹியூஜ் ரேலி கொடுத்ததுக்கான ஒரு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மேஜரான ஒரு ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இது வந்து எல்லாருமே வந்து ஒரு கொஸ்டினாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நாளோட ரேலியை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாக்கில் போயிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம். இது வந்து எக்ஸாம்பிள் ஆனால் அவங்களுக்கு வந்து சும்மா நான் ஒரு ஸ்டாக் வேணால் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து காட்டுறேன். அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்களோட ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். ஏன்னா இப்போது காமன் எல்லாமே கேட்டது, இப்போது பேங்க் நிஃப்டி, இப்போ நிஃப்டி எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரேலி கொடுத்துருக்கு. அப்போ இதை பேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, ஸ்டாக்ஸில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா இப்போது நீங்கள் இதுலேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 எடுத்திங்கனாலே 50 கம்பெனிஸும் நம்மளுக்கு பெர்ஃபார்ம் ஆகாது. அதில் வந்து
ஒரு 60% ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மாக இருக்கும். பேலன்ஸ் ஒரு 40% ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டில் நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மாக இருக்குது. அப்போது நம்ம தான் வந்து பிக் பண்ணணும், ஒரு டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இல்லை ஃபண்டமெண்டல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு அடுத்து ஒரு ரேலி இருக்கும் அதை நம்ம ஃபைன் பண்ணி நம்ம பிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். சும்மா நான் எக்ஸாம்பிள்னா நான் வந்து ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணும்போது இதில் காட்டுறேன். அதில் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போது இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருந்தது. ஏன்னா இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது கோல்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3% கிட்ட ஒரு பாசிட்டிவ்ல வந்து இருந்து, இதுவே வந்து சில்வர் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 4.5% கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ்ல இருந்து. இப்போது இது வந்து நான் கோரிலேஷன் முன்னாடியே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். க்ரூட் ஆயில் அதுக்கப்புறம் வந்து கோல்டு எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு க்ரூட் ஃபால் ஆகுதோ கோல்டு ப்ரைஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் இப்போ நீங்கள் வந்து அந்த கோரிலேட் வந்து பண்ணி பார்க்கலாம், எப்படி வந்து நம்மளுக்கு வந்து க்ரூட் ஆயிலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அந்த டைமில் கோல்டோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லைனா வந்து டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்லி. இப்போது இன்றைக்கி வந்து மேஜராக இப்போது கோல்டு பேஸ் பண்ணி ஸ்டாக் பார்க்கும்போது இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 11.5% கிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ராடேயில் ஒரு ஸ்பைக் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. அப்போது கோல்டு இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ரேலி இருக்குமான்னு சொல்லி ஜஸ்ட் நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணும்போது நம்ம அதையும் வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி பார்க்கும்போது ரியாலிட்டி முன்னாடி சொல்லியிருந்தோம். நம்ம ரியாலிட்டி வந்து இன்றைக்கி வந்து ஓவராலாக வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்து. அடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த ஃபின்சர்வ் அதுக்கப்புறம் ஆட்டோ செக்டார் பார்க்கும்போது ஒரு மேஜரான ஒரு கான்ட்ரிபியூஷனாக வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து செக்டார்ஸில் இருந்து. ஓகே, இப்போது நீங்கள் கேட்டது இது வந்து இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாக் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் காமிச்சிட்டு அடுத்து வந்து நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, க்ரூட் கோல்டு வந்து நம்ம 1 by 1 வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம HDFC பேங்க் பார்க்கலாம். இப்போ HDFC பேங்க் பார்க்கும்போது நம்மளுக்கு நிஃப்டிலேயே இருக்கும், அதே மாதிரி பேங்க் நிஃப்டி. ஏன்னா இப்போது ஓவராலாக வந்து ஒரு வெயிட்டேஜாக பார்த்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் அதுக்கப்புறம் வந்து HDFC பேங்க் இப்போ இதுலேயே வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து HDFC பேங்க் இப்போ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு நியர்லி வந்து ஒரு 8.5% கிட்ட வந்து ஒரு ரேலி கொடுத்துருக்கு. அப்போது HDFC பேங்க்கில் வந்து இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஏன்னா இப்போது ஒரு ரீட்டெயிலரோட மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை பார்ப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மார்க்கெட் இப்போ இங்கேருந்து ஃபாலோ இருக்குது. இப்போது ஹைல இருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 29% கிட்ட வந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபாலோ இருக்குது. ஃபாலோ ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இங்கே ஒரு 8% அவ்வளோதான். இப்போ வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ், அப்போது இந்த ஸ்டாக்கை வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் ஆகுமானா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகாது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்பயுமே பார்க்க வேண்டிய விஷயம் ஓவராலாக வந்து இந்த ஸ்டாக்கோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போது இந்த இடத்துல பவுன்ஸ் ஆனதுக்கும் ரீசன் இருக்குது. ஏன்னா எப்பயுமே நான் சொல்கிற விஷயம் மார்க்கெட்டில் வந்து மேலேருந்து கீழே வரத்துக்கும் சரி மேலே போகிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்மளாலேயும் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பேன். இப்போ கரண்ட்டாக வந்து நமக்கு வந்து HDFC பேங்க் பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் இருக்குது. இப்போ ட்ரெண்ட் லைன் சொல்கிறது ஒன்றும் இப்போது ஹாரிசான்டலாக வந்து நீங்கள் நம்ம பிளாட் பண்ணோன்னா இது வந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இதுவே வந்து நம்ம வந்து டயகனலாக பிளாட் பண்ணும்போது இது வந்து நம்ம ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸாக்டாக மார்க்கெட் எங்கிறது அந்த பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் அந்த பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்கு. பட் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து எடுத்துக்கலாம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து நம்ம இப்போதைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து HDFC பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ்குள்ளே ட்ரேட் ஆகுது. ஏன்னா இப்போ இது பார்க்கும்போது நம்மளுக்கு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ், இப்போ பாட்டமில் பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு மேஜரான ஒரு சப்போர்ட். அப்போ மார்க்கெட் வந்து இப்போது இன்னும் HDFC பேங்க் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து சைட்வேஸ், இப்போது டாப் டு பாட்டம் திரும்பி டாப் அடிச்சுட்டு பாட்டம். அப்போ நம்ம எடுத்திருந்தா இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் நம்ம ஃபைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ரிவர்சல் பார்த்துட்டு எடுத்திருந்தாலே வந்து திரும்ப நம்மளுக்கு வந்து HDFC பேங்க் பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் வரையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது இது வந்து ஓவராலாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணல. ஏன்னா இப்போ வந்து HDFC பேங்க் வந்து பார்க்கும்போது ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இருக்குது நியர்பை. இப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகாததுக்கும் ரீசன் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
இப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆன இடம். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இது வந்து நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆன இடம், இதுவும் சப்போர்ட், இது பிரேக் அவுட் ஆனதுனால இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். அப்போது திரும்ப நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. அப்போது ஒன்ஸ் இது வந்து நம்மளுக்கு வந்து கன்சாலிடேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து இது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் பேஸ் பண்ணி தான் இது வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனல் அக்யூமிலேஷனாக தெரியும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அப்போது HDFC பேங்க் எடுத்திருந்தால் இந்த ரேஞ்சில் எடுத்துருக்கணும். இல்லை இப்போது ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து டார்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போது இது மேலே போனாலும் அரௌண்ட் 8-10 வரையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது HDFC பேங்க் வந்து இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்போம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இது இப்போதைக்கு வந்து நான் கஷ்டப்பட மாட்டேன். ஏன்னா இது வந்து நமக்கு வந்து செல்லிங்கில் ஒரு சைட்வேஸில் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ நமக்கு ட்ரெண்ட் தெரியும் போது இது வந்து செல்ல சைட்வேஸாக இல்லை பையில் சைட்வேஸான்னு சொல்லி அப்போது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு வியூ வந்து கிடைக்கும். புரியுதா? அப்போது இப்போதைக்கு வந்து இதுவரை தான் போகும்னு தெரியும் போது இதில் வந்து நம்ம லாங் டேர்ம் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப் கிடையாது. ஏன்னா இப்போது திரும்ப நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகலைன்னா திரும்ப மார்க்கெட் ஆகும், திரும்பி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து இப்போது நிஃப்டி அப்போ பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 2 days வந்து ரேலி கொடுத்துருக்கு, இதை பேஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா இந்த மாதிரி நீங்களும் வந்து எந்த ஸ்டாக்கில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டாக் எடுத்துகிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு அது பை ட்ரெண்டில் இருக்கா செல் ட்ரெண்டில் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ கரண்ட்டாக வந்து இன்னும் ஃபார்மேஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுங்க. அதாச்சும் பிளைண்டாக நிஃப்டி வந்து பையாக இருக்கிறதுனால அதில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் பையாக இருக்காது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து மேலே போனதால எல்லா ஸ்டாக்ஸும் பையாக இருக்காது. நம்ம தான் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா ஜஸ்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து இன்வெஸ்ட்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு டைப் பண்ணுங்கள். பேஸ்ட் ஆஃப் ஆன் ரெஸ்பான்ஸ் வந்து நான் வந்து இதை பற்றி நான் அப்கமிங்கில் வந்து டீட்டெயிலாக நான் வந்து போடுறேன். ஒரு இண்டெக்ஸில் வந்து எப்படி ஒரு ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம 1 by 1 வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து பார்க்கணும்னு சொல்லி 1 by 1 வந்து நான் வந்து ஒரு வீடியோவை வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பார்க்கும்போது ஒரு ஹியூஜ் ரேலி, ஒரு 350 பாயிண்ட்ஸ் ஒரு ரேலி கொடுத்துருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதுவும் வந்து நம்ம முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணது தான். ஏன்னா இப்போது லாஸ்ட் இதுலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன் இப்போது நிஃப்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ ரீட்ரெஸ்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ ஒரு 0.6 ரீட்ரெஸ்மெண்ட்டில் இருக்குது. அதனால் திரும்பவும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம்னு சொல்லியிருப்பேன். இல்லை நம்மளுக்கு வந்து இந்த சப்போர்ட்டில் ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல்லிங் போகலாம்னு சொல்லி. பட் மார்க்கெட் பார்க்கும்போது எக்ஸாக்டாக அந்த கோல்டன் ரேஷியோ ஹிட் பண்ணிவிட்டு ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு லாஸ்ட் ஒரு 3 days பார்க்கும்போது ஒரு நல்ல ரேலி வந்து நம்மளுக்கு வந்து நிஃப்டியில் கொடுத்துருந்து. இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மார்க்கெட் கீழே வந்தது வந்து கரெக்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்து டைம் அதிகமாக எடுக்கும், டேஸ் வந்து அதிகமாக இருக்கும். ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் டைம் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி என்னோட லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து கொடுத்த மொமெண்டமுக்கு இது வந்து கரெக்ஷனுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ஷன் பார்க்கும்போது டேஸ் அதிகமாக இருக்கும். இது வந்து டே சார்ட், இது வந்து நம்மளுக்கு வந்து டேஸ் அதிகமாக இருக்கும். அடுத்து நம்மளுக்கு வந்து அந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது மொமெண்டம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ எக்ஸாக்டாக மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங்க்கு ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் கொடுத்துட்டு இப்போ லாஸ்ட் ஒரு 3 days பார்க்கும்போது ஒரு நல்ல ரேலி வந்து நம்மளுக்கு வந்து நிஃப்டியில் கொடுத்துருக்கு. ஸோ ஓகே, நிஃப்டி இப்போது அடுத்து நம்மளுக்கு வந்து என்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போது லாஸ்ட் ஒரு 2 days ஒரு ஹியூஜ் கேப் அப், இங்கே வந்து இப்போது வந்து நம்ம பையிங் போகலாமா அப்படின்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போது கரண்ட்டாக நம்ம நிஃப்டி பார்க்கும்போது இன்றைக்கி ரிஜெக்ட் ஆனதுக்கு என்ன ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரான வியூ வந்து கிடைக்கும். எக்ஸாக்டாக மார்க்கெட் நேரச்சு நீங்கள் ரிஜெக்ஷன், ஏன்னா இப்போது கேப் அப், அந்த கேப் அப் பேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் நேரக்குன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணிட்டு தான் வந்து இன்றைக்கி ரிஜெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அப்போ திரும்ப நம்மளுக்கு வந்து எப்போ வந்து நம்ம வந்து பையிங் ரேலி வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 24,050 ஒரு ரவுண்ட் ஃபிகராக பார்க்கும்போது ஒரு 24,050 அந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இப்போ நிஃப்டியில் வந்து ஒரு நல்ல ரேலி வந்து ஒரு பையிங் மொமெண்டம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே டைம் வந்து இப்போது நிஃப்டியில் வந்து நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இப்போ ட்ரெண்ட் லைனில் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ மார்க்கெட் இங்கே வந்து க்ளோஸ் ஆனதுனால இது வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கிடையாது. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே க்ரீன் கலர் கேண்டில் பிரிண்ட் ஆகும். பட் இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து
ரெட்டில் வந்து பிரிண்ட்டாக இருக்குது. அதனால் இது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டா அப்படின்னா இது வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கிடையாது. ஒன்ஸ் இங்கே வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டிலில் மார்க்கெட் வந்து இங்கே க்ளோஸ் வச்சுதுன்னா அதுக்கப்புறம் வந்து இது நம்ம பிரேக் அவுட்டாக வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்போது நிஃப்டி திரும்ப நம்ம வந்து பையிங் போகணும்னா 24,050 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஒன்ஸ் இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது 24,480 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். இந்த பிரேக் அவுட் ஆனால் இந்த ரேஞ்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் ஜஸ்ட் ஒரு 2 days கேப் அப். இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வார் டென்ஷனில் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ரீஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பாசிட்டிவ் நியூஸ் இதுக்கப்புறம் மேலே போகணும்னா அந்த மாதிரி மார்க்கெட் மேலே போகாது. உங்களுக்கு திரும்பவும் ஏதாச்சும் ஒரு நியூஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து பேக்கப் பண்ணும் மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுறதுக்கு. பட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளியராக நடந்த விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் அந்த சைட்வேஸ் தான் வந்து நான் சொன்னேன். அப்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் இருக்கும்போது ஒரு கன்சாலேஷன் முடிச்சுட்டு அந்த நியூஸஸ் பேக்கப் பண்ணும்போது ஒரு ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன பண்ணாலும் ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து டெக்னிக்கலியே வந்து காமிச்சிடும். இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குது, இது வந்து நம்மளுக்கு வந்து பையில் இருக்குது, இது வந்து செல்லில் இருக்குதுன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நம்ம டிசிஷன்ஸ் வந்து கரெக்டான செல்லில் இருக்கும்போது நம்மளாலேயே வந்து ஒரு கன்ஸ்டண்ட்டாக வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு நேர்லி 650 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு கேப் அப். இப்போது பேங்க் நிஃப்டியை வந்து நம்ம லாஸ்ட் இதுலேயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதுலேயே நம்மளுக்கு வந்து பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ பேங்க் நிஃப்டின்னு சொல்லியிருப்பேன் இந்த சப்போர்ட் லெவல் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கே வந்து நம்ம பையிங் போகலான்னு சொல்லி இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து செல், அது வரையும் வந்து செல்லிங் போகாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே பார்க்கும்போது இது வந்து நம்ம லாஸ்ட் இதுலேயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக வந்து எங்கே ட்ரேட் ஆகுதுன்னா 0.69. அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள், அந்த பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு தடவை ஆச்சுன்னா மார்க்கெட் 0.69 வந்து ஹிட் பண்ணிவிட்டு இங்கிருந்தால் வந்து நம்மளுக்கு அந்த ரேலி வந்து கொடுத்துருக்கு. இப்போ அதே டைமில் நான் சொல்லி இப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் இப்போ மார்க்கெட் எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து கொடுத்தாச்சு. அரௌண்ட் 57,369 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஹிட்டாக இருக்குது. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் இப்போ ரெண்டுமே வந்து இது சடன் ஒரு நியூஸ் வந்ததுனால இந்த ரேலியானா நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து சார்ட்டில் வந்து நம்மளுக்கு கிளியரான அந்த ஃபார்மேஷன் கொடுத்துருந்தது. இப்போ இதுலேயே வந்து நீங்கள் பார்க்கலாம் இங்கே வச்சு ஓகே இப்போது ரீட்ரேஸ்மெண்ட் இங்கேயே வந்து நீங்கள் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி சும்மா நான் காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பேசிக்காக அந்த சப்போர்ட் லெவல், நெக்ஸ்ட் வந்து அந்த கோல்டன் இஷ்யூஸ் வந்து ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா இப்போ இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராட்னிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவோம். அந்த ப்ராட்னிங் வெஜ்ஜோட லெவல்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இன்றைக்கி வந்து நம்ம இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஹிட்டாக இருக்குது. அப்போது இது வந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகும், எப்போ பிரேக் அவுட் ஆகும், இது எல்லாமே வந்து நம்மளால் வந்து முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ அதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது ட்ரேட்ஸ் எடுக்கும்போது இதை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். இல்லை இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஒரு ஃபிபனாக்கியை வந்து பேஸ் பண்ணிவிட்டு எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ், இதுலேயே வந்து நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அப்போது ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் ஒரு 3 to 4 கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்தாலே வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல்ட் அண்ட் சில்வர் பார்த்துக்கலாம். இப்போ கோல்டு லாஸ்ட் வீடியோலே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கோல்டு வந்து நெக்ஸ்ட் ஆஃப் சப்போர்ட் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் லெவல் வரையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அப்போது மார்க்கெட் எக்ஸாக்டாக வந்து நமக்கு வந்து இந்த சப்போர்ட் லெவல் ஹிட் பண்ணிவிட்டு இங்கிருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்கு. ஓகே இப்போது இந்த பவுன்ஸ் பேக் கொடுத்தனால இங்கேருந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 4,500 அந்த மாதிரி ரேலி போகுமானா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ரேலி வந்து போகாது. ஏன்னா இப்போது கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் திங் இங்கே வந்து நம்ம பையிங் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகணும். இப்போ நடந்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து முன்னாடியே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணதுனால இது வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு மொமெண்டமாக தான் வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். இன்னும் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜாக கோல்டு அந்த ரேலி வந்து இங்கே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஸ்டில் நம்மளுக்கு வந்து கோல்டு பார்க்கும்போது
இன்னும் நமக்கு வந்து ஓவரால் அந்த பை ட்ரெண்ட் வந்து இன்னும் வரல. ஸ்டில் இது வந்து நமக்கு வந்து கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்குது. ஓகே, அதனால் இந்த பவுன்ஸ் பேக் பேஸ் பண்ணிவிட்டு கோல்டு அடுத்து நம்மளுக்கு வந்து திரும்பியும் அந்த 15,000 16,000 போகுமானா இப்போதைக்கு வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கோல்டு கீழே வந்ததுக்கான இதை நான் பவுன்ஸ் பேக்காக தான் பார்க்குறேன். இன்னும் ரிவர்சல் ஆகலை. ஒன்ஸ் இது ரிவர்சல் ஆச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் வந்து இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து கோல்டு பார்க்கும்போது கரண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. கோல்டு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட் திங் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நம்ம கோல்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னோடய வியூ இது நடக்கிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். இப்போ ஓவரால் இன்னும் ஒரு 1 வீக்கில் நடக்கும் அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் அந்த ஃபார்மேஷன் கொடுக்கல, பை ட்ரெண்டுக்கான அந்த ஃபார்மேஷன் கொடுக்கல. ஒன்ஸ் அந்த ஃபார்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்வர் பார்த்துக்கலாம். இப்போது சில்வர் பார்த்திங்கனாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 5% கிட்ட ஒரு நல்ல ரேலி வந்து சில்வரில் கொடுத்துருக்கு. இப்போ இதுலேயே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சில்வர் வந்து இப்போ இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரையும் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 61 வரையும் எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த சப்போர்ட்டில் ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்தால் வந்து இப்போ சில்வர் ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுக்குது. இப்போது சில்வர் பார்த்திங்கனாலும் சில்வர் வந்து நம்மளுக்கு வந்து இப்போது கரண்ட் சில்வரை பார்க்கும்போது இப்போ இதுக்குள்ளேயே வந்து நமக்கு ட்ரேட் ஆச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் ஒரு கரெக்ஷன் ஃபேஸ். இது வந்து பையிங் கிடையாது. அதனால் சும்மா இங்கேருந்து மேலே போனதுனால இது வந்து ஓவரால் பை இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு போய்டும் அந்த மாதிரி கிடையாது. இந்த ரேஞ்ச் வந்து இந்த ட்ரையாங்கிள் கம்ப்ளீஷன் ஆகிட்டு அந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அது வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம சில்வர்லேயும் வந்து ஒரு டிசிஷன்ஸ் எடுப்போம். அதனால் கோல்டு அண்ட் சில்வர் இப்போது ஜஸ்ட் ஒரு 3 days ஒரு நல்ல ரேலி கொடுத்ததுனால அடுத்து ஒரு பையிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல் ஒரு கீழே வந்ததுக்கான ஒரு புல் பேக். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேஜரான சப்போர்ட். இப்போ இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆனாலும் திரும்பி அந்த ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு புல் பேக் வந்து கொடுக்கும். அந்த புல் பேக் ஒரு ரேலி தான் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 3 days நடந்தது. ஓகே, லாஸ்ட் வந்து நம்ம யூஎஸ் ஆயில் பார்த்துக்கலாம். இப்போது யூஎஸ் ஆயில் இதுலேயே வந்து நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தது 88 பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு வந்து 84 வரையும் வரணும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக லாஸ்ட் வீக் எது வரையும் க்ளோஸ் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்க்கும்போது கேப் டவுன். அப்போது க்ரூட் ஆயில் நெக்ஸ்ட் ஆஃப் சப்போர்ட் லெவல்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்னு சொல்லி பார்க்கும்போது அரௌண்ட் $80 வந்து இருக்குது. அப்போது இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ரூட் ஆயிலில் வந்து ஒரு ஃபால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கிருந்து க்ரூட் ஆயில் ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து எப்பயுமே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ்னு இருக்குது. இப்போது இங்கேருந்து ஒரு ரேலி கொடுத்ததுக்கான ஒரு மேஜரான ஒரு கரெக்ஷன் கொடுத்தாச்சு. அப்போது திரும்பவும் நம்மளுக்கு வந்து க்ரூட் ஆயில் 80.29 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வேணால் இங்கே வந்து ஒரு செல்லிங் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் க்ரூட் ஆயில் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரேலி வந்து ஏன் நடந்தது, அதுக்கப்புறம் வந்து இது நம்மளுக்கு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி வந்து நம்ம முன்னாடியே வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சதுன்னு சொல்லி. இப்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி சொன்னது வந்து அது கால்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் மார்க்கெட்டில் வந்து டெக்னிக்கல்ஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகும் இது ப்ராஜெக்ட் பண்ணாத என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ஷேர் பண்ணேன். ஜஸ்ட் நீங்களும் வந்து உங்களோட அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்களோட ஃபினான்ஷியல் கேட்டு அதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட டிசிஷன்ஸ் எடுக்கலாம். இப்போ நான் சொன்னது எதுவுமே வந்து இது கால்ஸ் கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.